ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 24/2022 கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் அனுசம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திர அஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் மேஷ ராசி நேயர்கள். ஆக மேசராசி நேயர்கள் எடுத்த காரியம் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மைதனை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் செய்வதாக இருந்தால் 12 ராசி நேயர்களுக்கும் இது இன்னென்ன நேரங்களில் செய்ய வேண்டும் என இருந்தால் அதனை செய்வதற்கான முக்கியமான விஷயங்கள் செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு புறப்படுவதற்கு ஏற்ற நல்ல நேரமான சுப ஓரைகள் இன்றைய தினம் காலை பொழுதை பொறுத்தவரை 10:45 11:45 வரையும், மாலை பொழுதினை பொறுத்தவரை 6:30 7:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் என்னவென்று பார்த்தால், அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வாஸ்து திருநாள். கட்டுமானம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பூமி பூஜைகளையும் போட்டு ஒரு பூமி சம்பந்தப்பட்ட கட்டுமான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளையும் ஆரம்பிப்பதற்கு இந்த நாள் உகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. நிறைய பேர் முகூர்த்த நாளில் தான் இதை போடணும், வாஸ்து நாள் முகூர்த்த நாள் இல்லாத நேரங்களில் வந்தால் பூமி பூஜை போடுறது, அடிக்கல் நாட்டுறது, வாஸ்து செய்வது இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுகின்றார்கள். அன்பு நண்பர்களே, பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய வாரம், திதி, யோக, நட்சத்திர, கரணம் என்று சொல்லக்கூடிய 5 உறுப்புகளின் ஏற்ற இறக்கங்களை வைத்தே இந்த முகூர்த்தங்கள் குறிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த வாஸ்து நாளினுடைய வாஸ்து நேரம் என்பது அந்த பஞ்சாங்க உறுப்புகளுக்கு கட்டுப்படாத அப்பாற்பட்ட ஒன்று. ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஸ்து நாள் வந்தால் இன்றைக்கி முகூர்த்தம் இல்லையே, நட்சத்திரம் சரியில்லையே, யோகம் சரியில்லையே அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாங்க, பூமி பூஜையை இடுவதற்கு அது உகந்த நாளாக அமைகின்றது. ஆக இந்த நாள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷ ராசியினரை பொறுத்தவரையிலும் புதிய வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாளாகவும், உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதலான வேலை பளு ஏற்படுவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் சிறு சிறு மன அழுத்தங்கள் இருந்தாலும் வருமானம் பெரிய அளவில் குறையாது. வியாபார அமைப்புகளும் கணிசமாக நல்ல ஓட்டத்தையே பெறுகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தொழில் போட்டிகள் இன்றைய தினம் வலுத்த வண்ணம் காணப்பட்டாலும் அதையெல்லாம் கடந்து வெற்றிகளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள் என்பதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோகம் சம்பந்தமான மாற்றங்களோ அல்லது உத்தியோக நிமித்தமாக சற்று தொலைதூர பயணங்களை செய்வதற்கான அமைப்புகளோ இன்றைய தினம் உண்டு. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து இன்றைய தினம் பேசி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நாள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை தொலைதூரங்களில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று ஆலய தரிசனங்கள் செய்துவிட்டு வருவதற்கும் உகுந்த நாளாகவே இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் தயை கூர்ந்து ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் சிறு சிறு மந்தத்தன்மைகள் உங்களுக்கு நேரிடும். ஆக முதலில் பைரவ பெருமானுக்கு ஒரு வழிபாடை செய்துவிட்டு அதன் பிறகாக எக்காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பது ஒரு சாலச்சிறந்த ஒரு அமைப்பாக அமையும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது நண்பர்களே. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களிலும் பெரிய அகலக்கால் வைப்பதனை தவிர்த்து கொள்ளுவது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள்.
கடகம், கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அரசு, அரசியல், அரசாங்கம் போன்ற பொது வாழ்க்கையில் ஒரு மேன்மையான நிலையில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவும் பிரபல்யத்துவமும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகப்படுவது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை கணவன் மனைவின்னு வருகின்ற பொழுது குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சிறு சிறு சண்டை சச்சரவுகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இன்றைய தினம் உண்டு என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டியது அவசியமானது. வாழ்த்துக்கள். சிம்மம், சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை, உத்தியோகம், தொழில்னு இதிலெல்லாம் என்ன எதிரி அமைப்புகள், என்ன தொந்தரவுகள், என்ன இடையூறுகள் இருந்ததோ அதெல்லாம் இன்றைய தினம் மட்டுப்பட்ட வண்ணம் காணப்படும், குறைஞ்சிரும். யாரும் பெருசாக அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உயரதிகாரி கூட அவங்கள திட்ட மாட்டார். இன்றைக்கி போப்பா எதையோ ஒன்று பண்ணிட்டு போப்பாடி, வேலையை முடிச்சு கொடுத்தினா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி விற்றுவாருங்க. அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஆரோக்கிய ரீதியாக இருந்த ஹெல்த் கம்ப்ளைண்ட் எல்லாம் குறைவது மாதிரியான அற்புதமான நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அந்த வகையில் இந்த நாள் சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலையையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற அதி உன்னதமான நாள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மனமானது கொஞ்சம் அடிக்கடி மனக்குழப்பங்களையும் மந்த நிலையையும் எட்டுவது மாதிரியான நாள். உங்கள் பசங்களோடு உங்களுக்கு சின்ன சின்ன கசப்புணர்ச்சியான சில சம்பவங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆக தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து இன்றைய தினம் பசங்க விஷயத்தில் கழுகு பார்வை பார்ப்பதையெல்லாம் விட்டு விடுவது நல்லது. அவர்களோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அதேபோல் இன்றைய தினம் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் மிக உகந்த நாளாக அமைகின்றது. கலைத்துறையினருக்கு தொழில் சார்ந்து சிறு சிறு மந்தத்தன்மையை வழங்குவது மாதிரியான நாளாக இருப்பதனால் தொழிலில் உங்களை நீங்களே என்ன சொல்கிறது உத்வேகமாக மாற்றிக்கொண்டு தொழிலில் செயல்பட வேண்டியது மிக அவசியமானது. வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இடம், மனை, வண்டி, வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல், இல்லைன்னா வீட்டுக்கு தேவையான பெரிய பெரிய மளிகை பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறதுக்கு, அதாவது ஏதேனும் ஒரு பெரிய செலவிலான பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அதுலேயும் பழைய பொருட்கள், செகண்ட் ஹேண்டு பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள். தாயாரோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கிறது நல்லது. இன்றைய தினம் மன நிறைவு எதை எடுத்தாலும் சற்று குறைவாக தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய மாற்றங்கள், பயணங்கள்னு சில இடமாற்றங்களை எதிர்கொள்வது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, புதிய நட்பு வட்டாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாள். உங்களுக்கு அறிமுகமாகின்ற சில நண்பர்கள், அவர்கள் மூலமாக சில உதவிகள், அவற்றின் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், நன்மையே ஏற்படும். இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் கிட்டும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்வது நல்லது நண்பர்களே. எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையாவது பேசிவிட்டு வம்பில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் யாருக்காவது பணம் கொடுக்குறீங்கன்னா அது திரும்ப வர்றது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஆக எவ்வளவு நட்பு வட்டாரமாக இருந்தாலும் 1-2 முறை கேட்டுக்கொண்டு அதன் பிறகு அந்த பணத்தினை கொடுப்பது சாலச் சிறந்தது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல்களிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. அது மட்டும் அல்லாமல் இன்றைய தினம் ரொம்ப மந்தமாக இருப்பீங்க, எதை எடுத்தாலுமே பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுற எண்ணமே உங்களுக்கு மேலோங்கிய வண்ணம் காணப்படும். அந்த வகையில் இன்றைய தினத்தினை நீங்கள் பார்த்து சற்று கையாள வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, சிறு சிறு விரயங்களும் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிப்பது மாதிரியான நாள். ஆக திட்டமிட்டு எந்த பயணத்தையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதுங்க. இல்லைனா என்ன பண்ணுங்க, அது அப்படியே நம்மளை சுத்தலை விட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வேலையை கூட உருப்படியாக முடிக்க முடியாமல் அங்கே போகணும், இங்கே வரணும், இங்கிருந்து அங்கே அப்படியே நகர்ந்துக்கிட்டு இருக்கவங்க நாள். ஆக அதனை தவிர்த்து கொள்வதற்கு எதை செய்வதற்கு முன்பும் இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுவது மிக மிக அவசியமானது. ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது.
தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான அதி உன்னதமான நாள் இந்த நாள் என்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்தவரையிலும் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்ட வளர்ச்சியினை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான நாளாகவும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற உன்னத நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.